ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் மார்னிங்கே வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ மதியம் போல் அரைச்சி வச்சுட்டா நைட்டுக்கு இட்லியோ தோசைக்கோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாவு அரைக்கும் போதெல்லாம் பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அவள் முழிச்சிருந்தா என்னை மாவே அரைக்க விட மாட்டா. அதனால் அவளை தூங்க வச்சுட்டேன். நல்ல வேளை மாவெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவளுக்கு தண்ணியெல்லாம் பால்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் டிவிலாம் வச்சு கார்ட்டூன் சேனல் வச்சுட்டு அவளை உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய க்ளீனிங் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைடேங்கிறனால பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணி விளக்கு தட்டெல்லாம் கழுவ வச்சுட்டேன். பூஜை ரூம்னு தனியாக செப்பரேட்டாக கிடையாது, சும்மா ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் தான் இப்போ வரைக்கும் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். பூஜை ரூம்லேயுமே பெருசாக சாமி படம்லாம் எதுவும் இருக்காது. நான் 2 தான் வச்சு சாமி கும்பிட்றேன். இதுவுமே வந்து எங்கள் சின்ன நாத்தா நான் பாண்டிக்கு வரப்போ எனக்கு வாங்கி கொடுத்தது. அப்புறம் மேலே உள்ள இந்த 2 படம் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் அப்போ கிஃப்ட் பண்ணது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கடையில் தான் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கீழே டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு